என்னத்தப்பா தூங்க சொல்றீங்க? எங்க அண்ணன் தான் வருகாலத்து தளபதி. அண்ணனுக்கு எதிரா யாருன்னா படம் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேட் லைஃப். என்னடி இது? சரசகுராரா என்னடா இது? ராராவா? டேய் அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. நான் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் திங்க் பண்ணுவேன். மத்தவங்கள விட நான் தான் அறிவாளின்னு நினைப்பேன். அதான் இப்படி பைத்தியம் ஆயிட்டியா? இந்த மாதிரி ஒரு லோசு கோதி காமிச்சிடான்னு சொன்னா நான் மொட்டை அடிக்கிறேன். கண்ணாடி என்னடா கேவலமா ஜோக்கர் மாதிரி இருக்கு, எடுத்துரு. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றான். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்டிஆர் நடித்துள்ள தக் லைஃப் சூமோ படத்துக்கே குட் லைஃப். நரி ஊல விடுற மாதிரி கட்டின்னு போறான். என்னத்தப்பா தூங்க சொல்றீங்க? போதும்மா போதும். எந்த கன்றாவிய வாழ்க்கையில திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த கன்றாவிய நீ திரும்ப காட்டிட்ட. இந்த கருமத்தை நீயே பாரு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து பைத்தியம் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? கீழே இப்படி புடிக்கணும். கை சும்மாவே இருக்காத. எப்படி எப்படி நாயா பேயா உங்க படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு வர தம்பி. அந்த சுமோ வீரருக்கு கூட இந்த காஸ்டியூம் செட் ஆகல. எங்க அண்ணனுக்கு பெர்ஃபெக்ட்டா மேப் ஆகிருக்கு. வாயை முன் ஏந்து போட, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. அந்த கேரக்டர்ல எங்க அண்ணனே நீங்க நடிக்க விட்டுருக்கலாமே. உங்களுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து போய் ஆக்டரை கூட்டிட்டு வந்து தான் நடிக்க விடணுமா? ஏன் இங்க இருக்கிற மனுஷன் இங்க இருக்கிற நடிகர்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? ஐயோ நீ உண்மையிலேயே படிக்கிறியா இல்ல பேண்ட் சட்டை போட்டு ஊர சுத்துறியா? படிக்காத தார்குறிப்பில்ல. அந்த சுமோ வீரரோட எங்க அண்ணன் பெர்ஃபார்மன்ஸே ஜாஸ்தியா இருக்கும். எங்க அண்ணனுக்கு ஏன் கதாநாயகன் கேரக்டர்லாம் நீங்க தர மாட்டீங்க? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் கூட படத்துல பண்ணலங்க, கடுப்பாகுதுங்க எனக்கு. எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. எங்க அண்ணனையாச்சும் நீங்க ஜப்பானுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எங்க அண்ணனுக்கான ஃபேன்ஸ் பலம் உங்களுக்கு தெரியல. காணா காணா ஏன் காணா? அது வேணாம், கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். நானே அஜித் சார் ஃபேன் ஃபர்ஸ்ட். நீ 99% எல்லாத்துக்கும் போய் தான் சொல்லுவான்னு எனக்கு 101% தெரியும். நெக்ஸ்ட் எங்க அண்ணன் கூல் சுரேஷ் ஃபேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனா எங்க அண்ணன் கஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி Dress போட்டுக்கிட்டு சிவா சார் நிப்பாரா? ஹலோ யூ கிவ் மேன் why me? சிவா சார் வந்தாரா ஃபர்ஸ்ட்? எங்க ஆனா இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷன் எங்க அண்ணன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. இனிமேட்டு சொல்றேன், தயவு செஞ்சு எங்க அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ். போடா டேய், இது மாதிரி பேசுறது வெளிய கேட்டனா சிரிப்பானுங்க. இந்த மூஞ்ச பார்க்கவே பல பேர் வருவான். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆனா பேன் இந்தியாவா பேன் வேர்ல்ட் ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. பேன் வேர்ல்ட். அதனால இது ரிக்வெஸ்டா இல்ல எச்சரிக்கையா? ரெண்டுமே தான், ரெண்டுமே கலந்து வைக்கிறேன்.
ஆனா நம்ம படம் நச்சுன்னு இல்ல. ஒருத்தர் வெளியே போறாரு, ஒருத்தர் உள்ள வராரு. புரியுதா? நீ எப்படி ஏறுபடி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? ஒருத்தர் அந்த துப்பாக்கி வந்து எஸ்கே கிட்ட குத்தாருன்னு நினைக்காதீங்க. அது மிஸ்டேக். அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஆகிருக்கு. அப்புறம் அந்த துப்பாக்கி எங்க அண்ணன் தான் வருகாலத்து தளபதி. இவனுக்கு தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? வெளியில அடிபட்ட மாதிரி தெரியல. விஜய்க்கு போட்டியாளரும் சரி, விஜய்க்கு எதிர்ப்பாளரும் சரி, எங்க அண்ணன் நின்னு செய்வாரு. எங்க அண்ணன் விஜய்க்கு போட்டியாளரும் சரி, விஜய்க்கு எதிர்ப்பாளரும் சரி, வெந்து தனிந்தது காடு, கூத்தேத்தனது உலகத்தை பாரு. மூடிட்டு இரு. எஸ்டிஆர் நடித்துள்ளது தக் லைஃப். இனிமே உங்களுக்கு குட் இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு எதிரா யாரா படம் நடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேட் லைஃப். ப்ரோ மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் ஒரு தமிழ் வளர்றதுலாம் உங்களுக்கு பிடிக்காதா? ஜப்பான்காரன் ஒத்திக்கின்னு வந்து இங்க நடிக்க வச்சிருக்கீங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. ஏன் இந்த Dress போட்டு அவரை சுமோ வீரர்னா ஏத்துக்க மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் அவருக்கு சாப்பாடு ஃபுட்டு கொடுத்து நல்லா வளர்த்து விட்டீங்கன்னா நல்லா அவரும் புசு புசுன்னு ஆகிருவாரு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அந்த சிங்கி மங்கி மூஞ்சி இருக்குது எங்க அண்ணனுக்கு. என்ன நீங்க அட்டகாசம் பண்றீங்க? இல்லன்னா அது அவனுக்கு கூட போட்டுருக்கலாம். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன்.